சீமான் போட்டியிடும் காரைக்குடி களம் எப்படி? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் போட்டியிடுவதால் அந்த தொகுதி நட்சத்திர தொகுதியாக மாறியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை, மானாமதுரை, காரைக்குடி, திருப்பத்தூர் ஆகிய 4 தொகுதிகள் உள்ளன. இதில் 3 தொகுதிகளுக்கு 8 மாதங்களுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் காரைக்குடி தொகுதிக்கு மட்டும் அமைதி காத்து வந்தனர். அப்போதே இந்த தொகுதியில் சீமான் போட்டியிடுவார் என பேசப்பட்டது. அது தற்போது திருச்சி மாநாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் காரைக்குடி நட்சத்திர தொகுதியாக மாறியுள்ளது. சீமான் 2016 கடலூர் தொகுதியிலும் 2021 திருவொற்றியூரிலும் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆனால் இந்த முறை எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என முனைப்பு காட்டி வருகிறார். இதற்காக அவர் தனது சொந்த மாவட்டத்தை தேர்வு செய்துள்ளதாக கூறுகின்றனர். ஓராண்டுக்கு முன்பே செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சொந்த மண்ணில் போட்டியிடுவேன் என்று சீமான் கூறியிருந்தார். அப்போதிலிருந்தே நாம் தமிழர் கட்சியினர் காரைக்குடி தொகுதியில் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி காரைக்குடியில் மாவீரர் தின பொதுக்கூட்டத்தை கூட பிரம்மாண்டமாக நடத்தினர். கடந்த தேர்தலில் காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் வேட்பாளர் துரைமாணிக்கம் 23,872 வாக்குகள், அதாவது 11.24% வாக்குகள் பெற்றார். இந்த தொகுதியில் கடந்த முறை காங்கிரஸ், பாஜக தான் போட்டியிட்டன. அதில் காங்கிரஸ் வெற்றி பெற்று மாங்குடி எம்எல்ஏவாக உள்ளார். இந்த முறையும் அவர் சீட் கேட்டு காய் நகர்த்தி வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் பாண்டித்துரையும், அமமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தேர்போகி பாண்டியும் சீட் கேட்டு வருகின்றனர். தாவேகாவில் மாவட்ட செயலாளர் மருத்துவர் பிரபு போட்டியிடுவதற்காக கடந்த ஓராண்டாக அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார். இந்த முறையும் திமுக, அதிமுக நேரடியாக களத்தில் இறங்காமல் கூட்டணி கட்சிகளுக்கே ஒதுக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது.